ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். கடகத்தில் குரு பகவானும் புதனும் இணைவு பெற்று அங்கே குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் வீற்றிருக்க அங்கு கேதுவோடு இணைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமாக கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, மீன மனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் போய் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். அப்போ நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அப்போது வேலை பல அதிகமாக இருக்கும், அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அல்லது உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் செய்கிறார்களோ அவர்களை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அதாவது மறைந்துள்ள சில விஷயங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்தைன்னு சொல்லலாம். உங்களை யார் தொந்தரவு பண்ணுறான், யார் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஆனால் அதே சமயத்தில் செவ்வாய் 8ல் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குறார். கோபம். இந்த செவ்வாய் என்னாலே நீங்கள் கோபக்காரர், விருச்சிகம் கோபம். அவரே 6ஆம் அதிபதியாக வருவார், 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோபம் தான் அதிகமாக வரும். உங்களை கோபப்படுத்தி பார்ப்பாங்க, டென்ஷன் ஆக்கி பார்ப்பாங்க. நிதானம், பொறுமை இருந்து விட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. கோபம், பிடிவாதத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். அதே சமயத்தில் குரு பார்க்குறார், ஒரு நல்லவன் உங்களை பார்த்துட்ருக்கார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு என்கின்ற கிரகம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். ஒரு குரு அப்படிங்கிறவர் உங்களை பாதுகாக்கக்கூடியவர். குருமார்கள், குல தெய்வத்தின் அருள் கடாட்சம் உங்களை பார்த்துட்டே இருக்குது. அப்போ என்ன, குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வர. அப்போ குரு உங்களை பார்த்துட்டே இருக்கார். அப்போ கெடுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் கெடுத்துக்கூடாது. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்களே ஏதாவது பண்ணி கெடுத்துக்குவீங்க. அப்போ நெகட்டிவ் விஷயம், ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறனால நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகாதீங்க, அவ்வளோதான். 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பம் ஓகே. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்குது. 2ஆம் இடம் வலிமை பெறுகிறது, உச்சமாக இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம். அதே சமயத்தில் வாக்கு பலிதம்ங்கிறது உண்டு. இப்போ நீங்கள் வாக்கு ஏதாவது கொடுக்குறீங்க, யாரையாவது திட்டுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா அது பழிச்சிடும், அவ்வளோதான். வாக்கு பலிதம் என்பது உண்டு. ஸோ நல்ல விஷயங்களை போதனை செய்யுங்கள். ரைட். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 5ல் உட்கார்ந்துருக்கார். அதே குரு தான் 3ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம்? 3ஆம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள், 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்கள். அப்போ சிறு தூர பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அமைப்புக்குள்ங்கிறது உண்டு. ஏன்னா கலைத்துறையில் ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறப்போகிறது. எப்போ சார் இது மாறும்? ஆவணி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலம், கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் ஆட்சி பலம் அடைய போகுது.
தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ முயற்சியால் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. எழுத்து, கதை, கட்டுரை, இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம். விற்பனை நன்றாக இருக்க போது, வியாபாரம், விற்பனை, அந்த விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு மாதம். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார். 4க்குரியவன் தனக்கு 2ல் உட்கார்ந்துருக்கு. 4ல் ராகு உட்கார்ந்துருக்கு. பிரம்மாண்டமான ஒரு இதை உருவாக்கும். எது ஆசைப்பட்டாலும் பிரம்மாண்டமாக, வீடு பெருசாக கட்டணும், விசாலமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய விருச்சிகத்துக்கு உண்டாகும். இந்த வருடம் வீடு கட்டக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லாம் பெருசாக நினைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும். ராகு இருக்கிறதுனால எந்த வீட்டு வாங்கினாலும், இடத்த வாங்கினாலும் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத 100% பார்க்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். 5க்குரியவன் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. குழந்தைகள் நன்றாக வளரும். குழந்தைகள் ஆசைப்பட்ட உணர்வுகள், எண்ணங்கள், செயல் திட்டங்கள் நன்றாக அமையப்போகுது. அதாவது குழந்தைகள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம். இந்த கோர்ஸ் படிக்கணுமா, அந்த கோர்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணுமா, ரைட்டு படிக்கலாம். எங்கே என்ன கோர்ஸ், எப்படி படிக்கணும், என்ன அந்த குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக அமையும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ 6 அப்படிங்கிறது யார்? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்து அங்கே வலுப்பெறுகிறது. அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவு, பிரச்சனை கொடுக்கும். அப்போது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் போகக்கூடாது, பெருசாக்கும். சகோதர உறவுகள் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஸோ அதில் நம்ம கவனமாக இருப்பது சிறப்பு. சார், சுப காரியங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? 7க்குரியவன் 11ல் உட்கார்ந்துருக்கான். சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கு. சின்ன தடைகள் இருந்தாலும் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறார். அப்போ திருமண தடைகள் விலகப் போகிறது. அப்போ திருமணம் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏன்னா 7க்குரியவன் ஆட்சி பலம் பெறுகிறார் அல்லவா. 7 தான் திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ வெளியூர் மாப்பிள்ளை அல்லது வெளியூர் பொண்ணு, வெளிநாடு, ஸோ இந்த மாதிரியான வரன்கள் அமைவதற்குண்டான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். 9ஆம் இடத்துல, அதாவது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது. ஒன்று வேலையினால ஒரு நல்ல பாக்கியம், இல்லை தன பாக்கியம், இல்லை குழந்தை பாக்கியம். ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காத இல்லாத இந்த விருச்சிகத்துக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, குருத குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருந்து குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம், சூரியன் வலிமை பெறுகிறது. சூரியன் வலிமை பெற்றாலே, அந்த சூரியனுங்கிறது ஒளி கிரகம் அல்லவா, வருடத்துக்கு ஒரு முறை. அப்போ இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சி பலம். அப்போ சூரியன்னா தந்தை வலிமையாக இருக்கிறது. அதிகாரம் கிடைக்கப் போகிறது. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க போகுது. ஒரு சிலர் MBA படிக்கணுங்கிற ஆசை உங்கள் மனசில் வரும். அரசியலில் சார்ந்த விஷயங்கள் எண்ண ஓட்டங்களை உருவாக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு பதவி கிடைப்பதற்கான அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதணும், அரசாங்க வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ஒரு நாளாவது அரசாங்க வேலை பற்றி, அரசாங்கத்தை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் கேது அங்கே இருக்கிறதுனால
கரெக்டாக அரசாங்க விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. சூரியனுங்கிற தந்தையோட கேது இருக்கிறனால சின்ன சின்ன ஹெல்த் தொந்தரவுகள் தந்தையை கரெக்டாக பார்த்து கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்ல வர. 11ஆம் அதிபதி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்க போகிறார். எப்போ சார் இது நடக்குது? ஆவணி மாதம் 21ஆம் தேதி புதன் உச்சமாக இருக்கிறார். 9க்குரியவன் 8க்குரியவன் உச்சமாக போகிறார். அப்போது 8 வலிவேதனை லாபம். அப்போ வலிவேதனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்படியே லாபமாக மாறப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது புதன் வலிமை பெற்றால் புத்திசாலித்தனம் வலிமை பெறுகிறது, அறிவு சிந்தனைகள் வலிமை பெறப்போகிறதுன்னு அர்த்தம். புத்திசாலித்தனம் மிக்க துறைகள், தொழில்கள், இந்த அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங், கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், நடிப்பது, இந்த மாதிரி அந்த எழுத்து சம்பந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையிருக்கிறது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த ஆவணி மாதம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்து ஸ்பெஷல் என்னென்னா 19ஆம் தேதி ஆவணி 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி. அதாவது சனி ஜெயந்தி, சனி பகவானுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைக்கி என்ன சார் பண்ணணும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வழிபடலாம்? யாருக்கெல்லாம் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு, யாருக்கெல்லாம் முயற்சியில் சரியாக ஒரு முயற்சி இல்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, சோம்பேறித்தனமாகவே இருந்துகிட்ருக்கு, வீடு வண்டி வாகனங்கள் அமைக்க முடியல, ஹெல்த்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அன்றைய தினம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது. சார் என்றைக்கு சார் வருது அப்படின்னா, ஆவணி மாதம் 26ஆம் தேதி 12/9/2026 சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவதும் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. உங்களை பற்றி உங்களை உயர்த்துவதற்கு அந்த செவ்வாய் பகவானை அதாவது வலிமைப்படுத்துவதற்கு அன்றைய நாள் ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். சார் நார்மலாகவே செவ்வாய் என்னாலே சகோதர வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை கடன் நோய் எதிர்ப்பு பகையில் பிரச்சனை இருக்கா, இடத்த வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை அதிகாரத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அன்னைக்கு வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன அமைப்பில் இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா வேலையா, சொந்த தொழில்னா அதுக்குண்டான அமைப்பு இருக்கிறதா, அல்லது எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலைன்னா கவர்மெண்ட் ஜாபா இல்லை ப்ரைவேட் ஜாபா, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது எப்போ நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் அமையும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.